ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சி அகாடமில இருந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜேஇ எக்ஸாம் 9 அட்வான்ஸோட கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்க ஜோசா கவுன்சிலிங்ல நம்மளுக்கு சர்டிஃபிகேட் ஃபார்மர்ஸ் சில ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் யார் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அவங்க கொடுத்துருக்க ஃபார்மேட் படி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம், இல்லை அந்த ஃபார்மேட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபார்மேட்ஸ் என்னென்ன இருக்குது, எதுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம சொல்லிடுறோம். கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜேஇ அப்ளிகேஷன் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட் ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் முடிச்சுட்டு சீட்டு கிடைச்ச பிறகு கவுன்சிலிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கவுன்சிலிங் josa.nic.in அந்த இதில் போயிட்டு நம்ம வெப்சைட் போனோம்னா நம்மளுக்கு ஹோம் அபவுட் இன்ஃபர்மேஷன் ஷெட்யூல் இ சர்வீசஸ் ஓப்பன் ஹவுஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மர்ஸ் ஹெல்ப் டெஸ்க் கான்டாக்டர்ஸ் அச்சீவ் அப்படின்னு இருக்கும். அதில் நம்மளுக்கு முக்கியமானது சர்டிஃபிகேட் ஃபார்மர்ஸ். இந்த சர்டிஃபிகேட் ஃபார்மர்ஸ் 2025 செக்ஷனுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, எப்படி பண்ணணும் சொல்லுவோம், யார் யாருக்கு தேவைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபார்ம் கேட்டகரி சேஞ்ச் ஃப்ரம் எஸ்சி எஸ்டி டு ஜென்ரல் கேட்டகரி. சரிங்களா? சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியாம எஸ்சி எஸ்டின்னு அப்ளை பண்ணியிருப்பாங்க. கவுன்சிலிங்கு அப்ளிகேஷன் போடும்போது அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க ஜென்ரல் கேட்டகரியாக இருப்பாங்க. தெரியாமல் அப்ளிகேஷன் யாராச்சும் போட்டிருந்தாங்கன்னா அவங்களோட சிஆர்எல் ரேங்க் தான் எடுத்துக்கும். சரிங்களா? கவுன்சிலிங்கில் சிஆர்எல் ரேங்க் தான் எடுத்துக்கும். இன்கேஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கு, எதுக்கு எஸ்சி எஸ்டி டு ஜென்ரல் கேட்டகரி ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதனால் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாத யாராச்சும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி மாறுறதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணீங்க. அதில் யாருன்னா அப்ளிகேஷனில் எஸ்சி எஸ்டி கொடுத்துருந்தீங்க, அதுக்கு தனியாக ரேங்க் வந்துருந்துச்சுன்னா அவங்க ஜென்ரல் ரேங்க் போகிறதுக்குரிய இந்த ஃபார்மேட் சர்வீஸ். சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே இது ஓபிசி என்சிஎல் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் இந்த ரெண்டு கேட்டகரியில யாராச்சும் அப்ளை பண்ணீங்க, அவங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க, தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்க இந்த ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி அதுக்குரிய டீட்டெயில்ஸை கொடுத்து நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சிக்னேச்சர் ஆஃப் ஃபாதர் மதர், சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகண்ட் எல்லாத்துலேயும் இந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்தது ஃபார்ம் அண்டர்டேக்கிங் ஓபிசி 2025. இன்கேஸ் நான் ஓபிசி ரெடி பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஃபார்ம் இன்னும் வரல, ஆனால் எனக்கு லாஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் இயர் படி எனக்கு ஓபிசி தான் எலிஜிபிலிட்டி அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா, ஓபிசி ஃபார்ம் வர்றதுக்கு லேட் ஆனிச்சுன்னா நீங்கள் டிக்ளரேஷன் ஃபார்ம் தரணும். என்னன்னா, நான் ஓபிசி படி தான் வரேன், இல்லை எனக்கு இந்த சீட்டை வித்ட்ரா பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் தரணும். ஆஸ் பர் இந்த ப்ரொசீஜர் படி கொடுத்தோம்னா அதுக்குரிய ஃபார்மட் இது. சரிங்களா? அடுத்தது மெடிக்கல் சர்டிஃபிகேட். நம்ம நேற்றே சொல்லியிருப்போம், அனெக்சர் 7ல் இருக்க மெடிக்கல் சர்டிஃபிகேட். அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் நம்ம கவர்மெண்ட் டாக்டர் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை ப்ரொசீஜர்ஸை கரெக்டாக வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்த விஷயம், நம்மளுக்கு வித்ரா அண்ட் எக்ஸிட் ஆஃப் ஜோசா. யாருக்காச்சும் சீட்டு கிடைச்சி நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம், இல்லாட்டி நான் எனக்கு பிடிக்கல, நான் வெளியே வரேன், சீட்டு கிடைச்சி எனக்கு வெளியே வரோம் அப்படின்னா நம்ம என்ன பிரான்ச்சு, என்ன டிபார்ட்மெண்ட்ல கிடைச்சிருக்கு, எந்த காலேஜில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபில்அப் பண்ணி வித்ராயி வெளியே வர்றதுக்கு. ஏன்னா நம்ம ஃபீஸ் கட்டியிருந்தோம்னா அது ரீஃபண்ட் வேணும்னா நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ணுவோம். நான் இனிமேட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்ராயி வர்றதுக்குரிய ஃபார்மேட் இந்த. சரிங்களா? ஓகே. அடுத்தது 20% கேட்டகரி. 20% கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 25% ஸ்கோர் சர்டிஃபிகேட் பை ஸ்கூல் போர்ட்ஸ். இதில் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்டூடெண்ட் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பப்ளிக் எக்ஸாம் டோட்டல் மார்க், ஓவரால் மார்க், ஸ்டேட் போர்டாக இருந்தீங்கன்னா 600க்கு, சிபிஎஸ்சியாக இருந்தீங்கன்னா 500க்கு, அந்த 500க்கு டோட்டல் மார்க் உள்ள 65% இருக்கணும். டோட்டல் மார்க் 65% இருக்கணும். சரிங்களா? அடுத்தது ஓபிசி என்சிஎல் இருந்தீங்கன்னா உங்களோட மார்க் எவ்வளோ இருக்கணும்னா 75% இருக்கணும். ஜேஇல மார்க் அதிகமாக இருந்து உங்களுக்கு 75% இருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு எலிஜிபிலிட்டி. இன்கேஸ் நான் 65% எஸ்சி எஸ்சியில் இல்லை, நான் 75% ஓபிசியில் இல்லை, ஜென்ரலில் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த 20% கேட்டகரியில்
நம்ம அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த 20% அப்ளிகேஷன் வந்து இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சிபிஎஸ்சி போர்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு கிரிட்டீரியா கொடுப்பாங்க. அதில் நம்ம எந்த கேட்டகரிக்கு நம்ம எவ்வளோ வரோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, எலிஜிபிலிட்டி இருந்தால் நம்ம 20%ல வந்தோம்னா, ஜெயில மார்க் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம எலிஜிபிலிட்டி வருவோம். சரிங்களா? 12th மார்க் கம்மியாக இருந்து ஜெயில அதிகமாக இருந்தீங்கன்னா அவங்க கொடுக்குற 20% கேட்டகரியில் நம்ம எலிஜிபிலிட்டி இருந்தோம்னா நமக்கு சீட்டு கன்ஃபார்ம்டு. ஜெயில மார்க் அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா. சரிங்களா? ஓகே. அடுத்தது ஃபார்ம் எஸ்சி எஸ்டி ஃபார்ம். சரிங்களா? எஸ்சி எஸ்டி ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு ஒன் டைம் சர்டிஃபிகேட் தான். அதனால் ஒன் டைம் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் படி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வாங்கிச்சிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. இதே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அது வேறு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாங்குற ஃபார்மெட் தான் இந்த ஃபார்மெட். இந்த ஃபார்மெட்டில் ஸ்டூடெண்ட் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபர் சைடில் இருக்கலாம். ஓகேவா? அடுத்தது பிடபிள்யூடி சர்டிஃபிகேட். இந்த பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு 2-3 கிரிட்டீரியா கொடுத்துருப்பாங்க. பிடபிள்யூடி 3, பிடபிள்யூடி 2, 4ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் வரீங்கன்னு பாருங்க. சரிங்களா? நீங்கள் எந்த எந்த இதில் வரீங்களோ, கேட்டகரியில் வரீங்களோ, பிடபிள்யூ கோட்டாவில் வரீங்களோ அந்த கோட்டா வந்து உங்களுக்கு யார் வந்து அத்தாரிட்டி கொடுப்பாங்கன்னா டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணீங்க, அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. எந்த ஃபார்மில் வரீங்களோ அந்த ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சேஃபர் சைட். பிடபிள்யூடி கோட்டாவில் இருக்கிறவங்க நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சா சொல்லுவாங்க, இந்த ஃபார்ம் உங்களுக்கு தேவைப்படும், இந்த ஃபார்ம் தேவைப்படாது, இது வேற பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா எந்த கேட்டகரியில் வரீங்களோ அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? ஓகே. அடுத்த விஷயம் ஃபார்ம் ஓபிசி என்சிஎல். ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருப்பியும் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் இடபிள்யூஎஸ் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்தாகணும். எல்சிஎல் ஸ்டூடெண்ட்டு அந்த ஃபார்மெட் படி நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் இந்த ஃபார்மெட் படி ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சேஃபர் சைடெலாம் இருக்கலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் திருப்பியும் அப்ளை பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கரெக்டாக இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி இருந்தால் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது ஃபார்ம் இடபிள்யூஎஸ் ஸ்டூடெண்ட். ஃபார்ம் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா அதே அவங்க வந்து நம்மளுக்கு கிரிட்டீரியா கொடுத்துருப்பாங்க இடபிள்யூஎஸ்க்கு. அந்த கிரிட்டீரியாவில் நம்ம வந்துட்டோம்னா நமக்கு இடபிள்யூஎஸ்ல நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி நமக்கு அவங்களே போட்டிருப்பாங்க பாருங்க. 5 acres அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் எபோ இருக்கணும். அதுக்குள்ளே இருக்கணும். ரெசிடென்ஷியல் பிளாட் வந்து 1000 square feet அண்ட் எபோ அந்த இது இருக்கணும். அது மாதிரி ரெசிடென்ஷியல் பிளாட் 100 square feet யார்ட்ஸ் அண்ட் எபோ நோட்டிஃபைடு முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு போட்டு சில கிரிட்டீரியா வச்சிருப்பாங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில கிரிட்டீரியா வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மெட் இருக்கு. அதுபடி கரெக்டாக அவங்க கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது நம்மளுக்கு டைஸ்லிக்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் யாராச்சும் சரிங்களா, ஃபார்ம் 1 ஃபார்ம் 2ன்னு இருக்கு. அது ஹேண்டிகேப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுறது ஸ்லோவாக எழுதுறாங்க, ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட இந்த திறன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஸ்கூல் மூலயமா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். இந்த ஸ்டூடெண்ட் எங்கள்கிட்ட தான் படித்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக எழுதுறது, ஸ்பீச் கம்மியாக இருக்கும், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது டைப் ஆஃப் கண்டிஷன் ஹேண்டிகேப்டும் போட்டுருப்பாங்க. மைல்டாக, மாட்ரேட்டாக, சிவியராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த டாக்டர் சர்டிஃபிகேட்டை கரெக்டாக வாங்கி நம்ம அப்ளிகபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் சீட்டு உண்டு. ஆனால் நம்ம இந்த ஃபார்மை கரெக்டாக சப்மிட் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது வந்து ஃபார்ம் டிஎஸ். இந்த ஃபார்ம் டிஎஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்புக்காக, எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக இந்த ஃபார்ம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொசீஜர் யாராவது வந்து எலிஜிபிலிட்டி இருக்கீங்களோ அவங்க கரெக்டாக வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து ஃபார்ம் டிசேபிலிட்டி அண்ட் டிஃபரெண்ட் ரைட்டிங். இப்போ இன்கேஸ் வந்து டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரைட்டிங்கில் வந்து ஏதாச்சும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அவங்க இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுதான் இது எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா, இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸை கரெக்டாக வாங்கி சப்மிட் பண்ணாதான் உங்களுக்கு சீட் அலோகேஷன் தனியாக தருவாங்க. அதனால சர்டிஃபிகேட் ஃபார்மட்ஸ் என்னென்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்களோ ஜோசால சர்டிஃபிகேட் ஃபார்மட்ஸில் போய் டவுன்லோட் பண்ணுங்க. இந்த சர்டிஃபிகேட் ஃபார்மட் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் என்னென்ன பிழைகள் இருக்கோ அதில் வேணால் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் திருத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஃபார்மட் படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் சீட்டை அலாட் பண்ணுவாங்க. சரிங்களா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.